இந்த பூமி பந்தில் எந்த நாட்டிலும் இதை பேச ஒரு அரசியல் இயக்கம் இல்லவே இல்லை. தமிழன் மட்டும்தான் பேசுவான். இவ்வளவு பெரிய பூமியிலே ஒரு ஓரத்திலே சீமானும் அவன் பிள்ளைகளும் தங்கைகளும் தம்பிகளும் தான் செங்கோட்டையில் தென்காசியில் ஒரு ஓரத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் யார்? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு விசிம்பின் துளி வெளி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னு வாழ்றான். ஒரு துளி நீர் பூமியிலே விழவில்லை என்றால் புல் பூண்டு கூட முளைக்காது, பசும்புல் தலை காட்டாது என்கிறான் வள்ளுவ பெருமகனார். நாங்கள் யார்? ஏன் மலையை, காட்டை, பூச்சியை, வண்டை, ஆட்டை, மாட்டை, நாயை, நரியை, செடியை, கொடியை, யானையை, புலியை, சிங்கம், கரடியை, சிட்டு, குருவியை, மயிலை, காக்கையை, கொக்கை எல்லாவற்றையும் நேசிக்க ஏன் காரணம்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எத்தனை சமயங்கள், எவ்வளவு வழிபாடு, யாருடைய இறைக்கு முன்பும் இப்படி ஒரு அரிதான காட்சி. என்னுடைய சிவனை வணங்க காளையை வணங்க வேண்டும், கழுத்திலே பாம்பு. என்னுடைய முருகனை வணங்க அருகிலே மயில், பாம்பு, கொடியிலே சேவல். மாரியம்மாவா சிங்க ரூபிணி, ஐயப்பனா புலி மேலே அமர்ந்திருப்பார், பிள்ளையாரா எலி வாகனம். இப்படி எந்த இறையை நாங்கள் வணங்க சென்றாலும் முன்பு விலங்குகளை, மற்ற உயிரினங்களை வணங்கித்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலை ஏன் வந்ததென்றால் உயிரினங்களை போற்றுகிற, மற்ற உயிர்களை போற்றுகிற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் என்பதால். அதைத்தான் எங்களுடைய மூதாதை வள்ளலார் பெருமகான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். பயிருக்கும் உயிர் இருக்கதடா என்று வாடினேன் என்கிறார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிறான் பெரும்பாவலன் பாரதி. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட பெருமை எந்த இனத்திற்கு உண்டு? மண்ணை ஆண்ட மன்னர்களே கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் என 7 வள்ளல்கள். அதிலே பாரியும் பேகனும் ஆக சிறந்தவர்களாக புறப்பொருள் வெண்பாமாலை பாடி வைக்கிறது. இந்த காரணம் என்ன? மற்றவர்களாம் கேட்டுக் கொடுத்தார்கள், அது கொடைதான். ஆனால் சிறந்த கொடையாக அமையவில்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதனினும் மேலானது கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. பாரி இடத்திலே முல்லைக்கொடி தேரை நிறுத்திவிட்டு போய் என்று கேட்கவில்லை, கொடுத்தான். மயில் பேகனிடத்திலே போர்வையை தா என்று கேட்கவில்லை, தந்தான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்தான். அதனால்தான் கொடையிலே ஆகச் சிறந்த கொடையாக, கொடை வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். இந்த செயல் பைத்தியக்காரத்தனமானது. முல்லைக்கு குச்சியை உண்டினால் போதும், மயில் குளிரில் நடுங்காத அப்போதுதான் மகிழ்ச்சியாக தொகை விரித்து ஆடும். ஆனால் அதற்கு ஆபத்தோ என்று கருதினான் என் பாட்டன் பேகன், போர்த்தினான். செயல் இழிவானது, பைத்தியக்காரத்தனமானது, மடத்தனமானது, அறிவுட்டத்தனமாக தெரிகிறது. ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம். அவன் பிள்ளைகள் தான் மலையை பற்றி, மணலை பற்றி பேச தகுதி உள்ளவர்கள். அதனால் நாங்கள் பேசுகிறோம். மலை என்பது மலை அல்ல, என் பூமி தாயின் முலை மார்பு என்பதை கற்றறிந்த தமிழ் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து நமக்கு அறிவி. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நீங்கள் வெறும் ஓட்டாளர்களாக இல்லாமல் இந்த நாட்டாளர்களாக மாறுகிற வரை உங்கள் அண்ணன் இந்த மண்ணிலே கத்திக்கொண்டுதான் நிற்பேன்.
ஒரு நாட்டின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாட்டின் நலம் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனென்றால் உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை பொழிவின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இயற்கையின் சுழற்சி விதியை எண்ணரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முகவை சிவகங்கை ராமநாதபுரம் மண்ணின் பிள்ளைகள். எங்களுக்கு கடல் இருக்கிறது, ஆனால் மழை பொழிவு இல்லை. மதுரையிலே கடல் இல்லை, தேனி கம்பத்தில் குமிழியிலே கடல் இல்லை, ஆனால் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. காரணம், கடல் எனக்கு இருக்கிறது, மழை இல்லை. கடல் அவனுக்கு இல்லை, மழை இருக்கிறது, அதனால் மழை பொழிவு இருக்கிறது. இந்த இயற்கையின் உண்மையை என் அன்பு தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் தந்தை, கடல் தாய், இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே வெப்பமாகி நீராவியாகி மேலே வருகிறது. மேலே மிதந்து வருகிற நீராவியை காற்று தள்ளி கொண்டு வருகிறது. அது மேகமாவதில்லை. காரணம், அடர்த்தி கணம் குறைவு, அடர்த்தி குறைவு. அப்படி மிதந்து வருகிற ஈரப்பதத்தை சீம கருவேல மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் உறிஞ்சி விடுகிறது. காரணம், எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், அந்த மரங்களுக்கு வேர்க்காது. அவை இந்த நீராவியை உறிஞ்சி உட்கொண்டு விடும். அதனால் மேகம் உருவாகாமல் தடுத்து விடும். அதனால் சீம கருவேலை மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் அடர்ந்திருக்க பகுதியில் மழைப்பொழிவு குறைந்து விடும். அதனால்தான் அதை சமூக நல காடுகள் அல்ல, கேடுகள் அழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிப்பதற்கு காரணம் அதுதான். அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தோடு அது மேகமாக மாற முடியாமல் சுத்தும். அதோடு காற்றிலே மிதந்திருக்கிற கரி, தூசி, இவற்றோடு மனித உடலின் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, பறவைகளின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே சென்று சேர்ந்து கணம் அடர்த்தியாகி மேகமாக உருவெடுத்து அப்படியே செல்கிறது. நீரை சுமந்து செல்கிறது. அதை தள்ளி கொண்டு போவது யார் என்றால் காற்று. அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரரண் யார் என்றால் அவர்தான் இந்த மலை. என்னிடத்திலே நீராவியாகி வருகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துவது 300 அடி உயரத்திற்கு மேலே, 3000 அடி உயரத்திற்கு மேலே உயர்ந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலைக்கு மேலே 300 அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கிற காடுகள் தடுத்து நிறுத்தி விடுகிறது மேகத்தை. நீங்கள் இன்றும் பயணம் செய்யும் போது அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் சொந்தங்களே, வாகனங்களில் செல்லும் போது திரும்பி பார்க்கும் போது நம்ம அப்பாவும் தாத்தாவும் தலைப்பாவை கட்டுவதை போல, வெள்ளை துண்டில் கட்டுவதை போல மலை தலப்பா கட்டி இருப்பதை பார்ப்பீர்கள். மேகம் வெள்ளையாக மலை மேலே படுத்திருப்பதை அவர் தடுத்திருப்பார். எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிவிடும். மலை மேலே உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் எப்போதும் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் மலையை அங்கே கொட்டி விடுகிறது. இதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து மலையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு. அதனால்தான் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று நாம் எழுதி வைக்க காரணம் அதனால்தான். அந்த மலை அங்கே கொட்டுகிற மழை பொழிவை உடனே உருண்டு பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது. அது இலைகளிலே கொட்டி
அப்படியே வேரிலே கசிந்து மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மக்கி மக்கி வேரோடு இருந்து இருந்து அதுவே ஒரு மண்ணாக புது வடிவம் எடுத்திருக்கிறது. அந்த மண் அப்படியே உறிஞ்சி தண்ணீரை வைத்துக் கொள்கிறது. அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிற நீரை அப்படியே சோலை காடுகள் என்று புற்கள் அடர்ந்து இருக்கிற பகுதிகள், அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது. பிறகு அங்கிருந்து உருண்டு வருகிற அந்த நீரை கிராஸ்லேண்ட், புல்வெளி என்று இருக்கிற சமதளத்தில் இருக்கிற புல்வெளிகள் அப்படியே நீரை தேக்கி வைக்கிறது. அங்கே இருக்கிற புற்கள் வேர்களிலே தங்கள் உணவுக்காக பிடித்து வைக்கிறது. அதிலும் இருந்து சில 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 துளிகள் உருண்டு உருண்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு தட்டிலே சோறை வைத்தால் அள்ளும் போது 4 வரிக்கை உள்ளே 2 வரிக்கை கீழே விழுமே, அதுபோல இந்த புற்கள் தன் உணவுக்கு போக மீதி இருக்கிற துளிகளை உருட்டி விடுகிறது. பல கோடிக்கணக்கான புல்களில், இலைகளில், மரங்களில் இருந்து உருண்டு ஓடி வருகிற நீர்த்துளிகள் சேர்ந்துதான் அருவியாக கொட்டுகிறது. அதுதான் நீ பார்க்கிற குற்றால அருவி. குற்றால அருவி. நீ அருவியாக கொட்டுகிற நீரை பார்க்கிறாய், அதை கொட்ட வைக்க பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை யார் கற்பிப்பா? அப்பாவோ கொப்பாவோ தாத்தாவோ எவனும் கற்பிக்க மாட்டான். யார் கற்பிப்பா? தமிழ் தாயின் பிள்ளைகள், இந்த மண்ணின் மக்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் அக்கறையோடு சொல்லுவோம்.